ஹாய் ரொப்படியன்ஸ், வெல்கம் அண்ட் வணக்கம் பேக். இது வந்து வீடியோ கிடையாது, இது வந்து ஒரு விளாக் மாதிரி போகுது. இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு நம்ம போகிறோம். ஆக்சுவலாக நான் பொள்ளாச்சி எஸ்டிசி காலேஜில் படித்தேன். அப்போ இருக்கும்போது என்னோடய கிளாஸ்மேட் அவங்களுக்கு மேரேஜ். வாங்க கைஸ், இந்த வீடியோவில் அப்படியே நம்ம பொள்ளாச்சி மலையில் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு, மழை தட்டி நொறுக்கிட்டு இருக்கு, பெஞ்சிக்கிட்டே இருக்குது, விடாமல் பெய்யுது மழை. வாங்க அந்த மலையில் நம்ம ஜாலியாக போயிட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வரலாம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வா, பிச்சை எடுக்க மழை அடிச்சு நொறுக்கி பேஞ்சுக்கிட்டே இருக்கு, நிற்கவே மாட்டேங்குது. ரெஸ்ட்ன்றது ஒன்று மழைக்கு இருக்கா இல்லையானே தெரியல. ஆனால் வருங்க, எப்போவுமே நம்ம ஊர் வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டாக நீட்டாக இருக்கும். எதுவுமே எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜில்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கிளைமேட்டில் தான் நம்ம இருப்போம். நமக்கு அந்த ஜாலியாக தெரியும். வெயில் பொழந்து கட்டுச்சு, சரி வெயிலும் கூட சமாளிச்சிடலாம். இந்த மலையில் ஐயோ ஓட்டு வாட்டிடுது. நைட் எந்திரிச்சு ஒன்று கடிக்க வரணுன்னா கூட மழை பெய்யுதுங்க. அதுக்கு பேசாமல் வீட்டுக்குள்ளேயே பெட்லேயே அடிச்சுட்டு தூங்கிடலாம். அந்த மாதிரி சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. எந்திரிச்சு வெளியே வந்துட்டு உள்ளே போகிறக்குள்ள மொத்தமாக நாஸ்தி. பெருசாலாம் டிஸ்டன்ஸ் இல்லை கைஸ். பார்த்தீங்கன்னா வீட்டு கதவை திறப்பேன், கதவை திறந்து நேராக கதவுக்கு ஆப்போசிட்டில் பாத்ரூம். கதவை திறந்து அந்த பாத்ரூம்குள்ள இந்த கதவை திறந்து அந்த கதவை திறந்து உள்ள போறதுக்குள்ள முடிச்சு போடுது நம்மளைய. அந்த மாதிரி சரி கருமம் போய் தொலைதுன்னு சொல்லி காலையில் அப்பாவை ட்ராப் பண்ண போகலான்னு போனேன். இந்த பஸ்லாம் போய் ஸ்டாப்ல நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. போயிட்டே இருந்தேன், பஸ் நிற்கிற மாதிரி டக்குன்னு பஸ் நிற்கும். மழை என்ன பண்ணுது, கட 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 கடன்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே நின்றுலான்னு சொல்லி நின்றுச்சு. பைக் ஆஃப் பண்ணி நின்னோடனே மொத்த மழை நின்றுச்சு. சரி ஓகே போய் தொலைதுன்னு சொல்லி மறுபடியும் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி இங்கிருந்து அடுத்து ஒரு 100 மீட்டர்ஸ் தான் போயிருப்பேன். போன உடனே என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா மழை. சரி கொண்டே அவரை ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணிட்டு நம்ம வரும்போது சந்தோஷமா வரலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு யூட்டர்ன் பண்ணுறேன். பண்ண உடனே ஆரம்பிச்சது பார்க்கணும். அப்படியே பேன் பேந்த முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் ஓகே ரைட்டு, அங்கே முடிஞ்சு இங்கே வந்து, இங்கே முடிஞ்சு அங்கே வந்து. இருங்க கைஸ் ஒரே நிமிஷம் அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்களா மழை எப்படி பேஞ்சிட்டு இருக்குன்னு. பா அப்படியே அப்படியே ஒரு வழியாக மண்டபத்துக்கு வந்தாச்சு. அங்கே போய் பார்க்கலாம். எவனையும் காணோம். ஒரே ஒருத்தன்ட்ட கேட்டேன், வெள்ளிங்கிரின்னு ஒருத்தர் நான் வந்து அவன் இடையில பார்த்தேன். அவனை பார்க்கும்போது அவங்ககிட்ட கேட்டேன், என்னடா ஸ்மித்தி ஏதாவது கூப்பிட்டுச்சான்னு. ஆமாண்டா கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா. பொண்ணு பேருங்க. அவ்வளோதாங்க கைஸ், மண்டபத்துக்கு வெளியே நிற்கிறான். ஆல்ரெடி கொஞ்சம் வேர்க்குது, என்ன பண்ணுறது அப்படியே போவோம். ஃபிட் செக் பண்ணணும் நம்ம. இன்றைக்கி அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் ஷர்ட்டு. இடையில அக்கா கல்யாணம் ஆச்சு, அதனால் அப்போ வாங்கினேன் ஒரு ஷர்ட்டு. சரி இதான் புது ஷர்ட், அப்படியே போட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அவ்வளோ அழகாக இருக்கலான்னு பார்த்துட்டு. எப்படி மீஷன் நல்லா இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க, எவனாவது உள்ளே இருக்கானா இல்லையா, இல்லை நம்ம தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமா, என்ன நடக்குதுன்றதை உள்ளே பார்ப்போம். நான் உள்ளே போயிட்டு ரிட்டன் கிளம்பும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இருங்க கைஸ், உள்ளே போயிட்டு வீடியோ தான் எடுக்கிறேன். முடிஞ்சால் பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ கேட்ச் பண்ணி போட்டு விட்றேன். இருங்க கைஸ். உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் மட்டும் வச்சுருந்தேன், அதை மட்டும் போட்டு விட்ருப்பேன், பார்த்துருப்பீங்க. போனேன், ஒருத்தனையும் காணும். உள்ளே கால் எடுத்து வச்சேன், கரண்ட் போயிடுச்சு. மொத்த மண்டபம் இருட்டாக தெரியுது. கால் வெள்ளை கலர் ஷூ எடுத்து இப்படி வைக்கிறேன், வெறும் ஷூ மட்டும்தான் தெரியுது. மொத்த மண்டபம் இருட்டாக தெரியுது. என்னடான்னு பார்த்தா முடிச்சிட்டாங்க, கரண்ட்டை முடிச்சே போட்டானுங்க. சரின்னு சொல்லி அங்கேருந்து அப்புறம் நேராக போனேன். பொண்ணு மாப்பிள்ளைக்கு பார்த்து ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு கிஃப்ட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு பணம் அனுப்பியாச்சு. என்ன பண்ணானுன்னு தெரியல. இனி போய் ஸ்மித்திகிட்ட கொடுக்குறானுங்களா, இல்லை அந்த கிஃப்ட்டை முடிச்சிடறானுங்களா, இல்லை அந்த கிஃப்ட்டு காசை தண்ணி போட்டு படுத்துறானுங்களான்னு தெரில. என்ன ஆனானுங்கன்னே தெரியல. பார்க்கலாம். கிஃப்ட்டு போயிடுச்சுன்னா ஸ்மித்தி இந்த வீடியோ நீ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிஃப்ட்டு வந்துருச்சுன்னா வந்துருச்சுன்னு சொல்லு, மெசேஜ் ஒன்று போட்டு விட்டு பார்க்கலாம். இவனுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு தெரியல. போனால் 2 பேரும் பார்த்தேன். பொண்ணு மாப்பிள்ளை ஏதோ வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க போல். நின்றுட்டு இருந்தேன், ரொம்ப மழை பெய்யுது. சரி நம்ம கிளம்பி வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு எந்த வேலையில் சும்மா தான் இருக்க போகிறேன்.
சரி வீட்டுக்கு போகலாமே மழை பிடிக்கிறக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோதான் கைஸ். ஸ்மிருதி ஹாப்பி மேரேஜ் லைஃப். 2 பேரும் ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. கைஸ் ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. இருங்க இப்போ காட்டுறேன் பாருங்க. ஆரம்பிச்சிட்டான் அடிச்சு நொறுக்கி பொழந்துக்கிட்டு இருக்கான். இருங்க நான் பாருங்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்க மாப்பிள்ள. நான் இப்போ தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. அடிச்சு போயிடும். ஒரே நிமிஷம் இப்போ வைப்பர் ஆஃப் பண்ணுற பாருங்க. அவ்வளோதான். ஏதோ பிளர்ரான கேமராவில் படம் எடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. அல்லா ஒரு வழியாக ரெப்படியன்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பாருங்கள். நல்லா பண்ணியிருக்கேனா இல்லை ஓகேவா, இந்த மாதிரி விலாக் வீடியோ ஏதாவது போடலாமா? மழை, அதனால நான் வந்து எதுவும் பண்ண முடியல. அதனால டக்குன்னு வீடியோ முடிஞ்ச மாதிரி இருக்கும், கார்லேயே ஷார்ட் எடுத்த மாதிரி இருக்கும். இதே என் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த வீடியோ லென்த்தாக போகிறக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னும் ஃபன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் என்னென்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்ல கண்டென்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பாருங்கள். நல்லா பண்ணியிருக்கேனா இந்த மாதிரி பண்ணலாமா வேணாம் அப்படின்றத ஒரு சின்ன கமெண்ட்ஸாக போட்டு விடுங்க. ஓகே கைஸ், கீப் சப்போர்ட்டிங். பார்க்கலாம். பை.